வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/11/2025 கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். மாலை மணி 4:47 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்கள் வந்தால் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், தெய்வீக பயணங்கள் தொடர்ச்சியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மாலை மணி 4:48 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், சுபகாரியங்கள், குடும்பம், பிள்ளைகள் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் மனதில் இடம் புரியாத ஒரு பயமோ ஒரு மன அழுத்தமோ காணப்படும். நரசிம்மர் கவசத்தை உடனடியாக கேட்டுக்கொள்வது அதிலிருந்து தீர்வை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுனம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்பட அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை கண்டிப்பாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பிள்ளைகள் விஷயத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாதீர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வேற்றுமொழி, வேற்று மதத்தினர், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். புதிய அறிமுகத்தில் ப்ரமோஷன் போன்ற விஷயம் அனுகூலத்தையும் பணவரவுக்கு உத்தரவாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் ஏற்றமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக
இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக காணப்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஆவேசத்தை தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, தங்கத்தில் முதலீடு போன்ற விஷயங்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுத்த காரியங்கள் ஜெயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அதி அற்புதமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.